ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் சேனல். என் பேர் சுதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாம்பார், தயிர், ரசம் சாதத்துக்கு சூப்பரான டேஸ்ட்டில் என்னோட ஸ்டைலில் மசாலா உருளைக்கிழங்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறது ரொம்பவும் சிம்பிள், அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் உருளைக்கிழங்கு முதல்ல வேக வச்சுக்கணும். மீடியம் சைஸில் 4 உருளைக்கிழங்கு 2 பீசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வேகிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்குக்கு தேவையான தண்ணி, உப்பு சேர்த்தாச்சு. குக்கர் மூடி போட்டு 4லேருந்து 5 விசில் ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டு உருளைக்கிழங்கோட சூடு ஆறினதும் அதோட தோலெல்லாம் உரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததா உருளைக்கிழங்க மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்க இந்த மாதிரி மசிச்சு பண்ணும்போது நம்ம சேர்க்கிற மசாலாலாம் உருளைக்கிழங்கு கூட நல்லா பிடிச்சி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்ததா ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் சேர்க்கும் போது ரொம்பவும் நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. கடுகு சோம்பு நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ அடுத்ததா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 4-5 முழு பூண்டு எடுத்து அதனால இடிக்கல்ல இடித்து சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்க்கும் போது உருளைக்கிழங்கு மசாலாக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததா ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்திருந்த பொருட்கள் எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த உருளைக்கிழங்கு மசாலாக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கறனால உருளைக்கிழங்கு மசாலா சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சுவையாக இருக்கும். இந்த அளவுக்கு எல்லா பொருட்களையும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க எந்த 65 மசாலாவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கட் பண்ணின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வெங்காயத்து கூட ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலாலாம் டக்குன்னு தீஞ்சு போயிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு 1/2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். சிக்கன் 65 மசாலா வச்சு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் 65 மசாலா சேர்க்க விரும்பாதவங்க இதுக்கு பதிலாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலாவை உருளைக்கிழங்கு கூட நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. சாம்பார் சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிடும்போது இந்த உருளைக்கிழங்கு மசாலா அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.